சமூகத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஜூம்லையும் நம்மோடு இணைந்திருக்கிற 200க்கும் அதிகமான குடும்பங்கள், அவர்களையும் நம்முடைய சென்ட்ரல் தமிழ் சர்ச் சார்பாக கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வரவேற்கின்றேன். நாம் கடந்த 2 வெள்ளிக்கிழமைகள் கிறிஸ்மஸ் ஃபீவர் என்ற தலைப்பில், கிறிஸ்துமஸ் காய்ச்சல் என்ற தலைப்பில் சில பாடங்களை படித்து கொண்டு வருகின்றோம். இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் த மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் என்றால் என்ன அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். அப்படி தானே? கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்மஸ் அப்படின்னா கிறிஸ்து பலியானார், கிறிஸ்துவின் இறப்பு அப்படின்னு அர்த்தம். புதுசு புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம், அதான் உண்மை. ரெண்டாவது, போன வாரத்தில் நாம் படித்த பாடம் என்னவென்று சொன்னால் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிறிஸ்மஸ். த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிறிஸ்மஸ், கிறிஸ்துமஸினுடைய கதை அப்படின்னு போன வாரம் படித்தோம். அது எப்படி இந்த கிறிஸ்துமஸ் உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னு நம்ம போன வாரம் படித்தோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் படித்தேன் சரித்திரபூர்வமாக. என்ன அப்படின்னா, 1836 வரைக்கும், 1836 வரைக்கும் அமெரிக்காவில் இந்த கிறிஸ்மஸ் என்ற ஒரு கொண்டாட்டத்தை பேன் பண்ணியிருந்தாங்களாம். 1836 வரைக்கும் அமெரிக்காவில் என்ன கிடையாது? கிறிஸ்மஸே கிடையாது. ஏன் அதை பேன் பண்ணியிருந்தாங்கன்னா, இட் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் ஏன்ஷியன்ட் பேகன் ஹாலிடே, ஒரு பண்டைய கால அஞ்ஞான விடுமுறை நாள் என்று அது அந்த காலத்தில் கருதப்பட்டது. இப்போ என்ன ஆகி போச்சு? இட் ஹாஸ் பிகம் அ கிறிஸ்டியன் ஹாலிடே, ஒரு கிறிஸ்தவ பண்டிகை நாள், ஒரு கிறிஸ்தவ கொண்டாட்ட நாள், கிறிஸ்தவ விடுமுறை நாள் என்பது போல் ஆக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இன்றைக்கு பாடம் கிறிஸ்மஸ் காய்ச்சல் என்ற தொடரில் த மிஸ்சலேனியஸ் ஆஃப் கிறிஸ்மஸ். முதல்ல மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ், ரெண்டாவது மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிறிஸ்மஸ். இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா த மிஸ்சலேனியஸ் ஆஃப் கிறிஸ்மஸ். மிஸ்சலேனியஸ், மிஸ்சலேனியஸ் என்னது? பல விஷயங்களின் தொகுப்பு, பல்வேறு காரியங்களின் இணைப்பு என்பதைத்தான் மிஸ்சலேனியஸ் அல்லது மிக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கலப்படம், ஒரு கதம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துமஸ் கதம்பம் என்ற தலைப்பில் நாம் படிக்க போகிறோம். கிறிஸ்துமஸோடு சேர்த்து கூடுதலாக என்னெல்லாம் இணைந்திருக்கிறது என்று பட்டியல் போட்டால் அந்த பட்டியல் போகுது 10-12 விஷயங்கள் போகிறது. கிறிஸ்துமஸோடு சேர்த்து பல விஷயங்கள். இப்போ உதாரணமாக பாருங்களேன், கிறிஸ்மஸ் கார்ட்ஸ், கிறிஸ்மஸ் கிரீட்டிங் கார்ட்ஸ், கிறிஸ்மஸ் கேக், அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆகவே இப்படி அநேக காரியங்கள் கிறிஸ்மஸ் என்ற விஷயத்தோடு இணைந்திருக்கிறது. அந்த காரியங்களில் பல வேளைகளில் நாம் நம்மையும் அறியாமல் நாமும் இணைந்திருக்கிறோம். அட்வென்டிஸ்டுகளாகிய நாம், புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த காரியங்களோடு இணைந்து போய்விடுகிறோம். த கிறிஸ்மஸ், த மிஸ்சலேனியஸ் ஆஃப் கிறிஸ்மஸ், கிறிஸ்துமஸ் கதம்பம். கிறிஸ்மஸ் என்ற பண்டிகையே வேதாகமத்துக்கு முரணானது. அப்படிதானே பார்த்தோம் நம்ம. இட் இஸ் ஜஸ்ட் டோட்டலி ஆப்போசிட் டு த பைபிள், டோட்டலி அகெயின்ஸ்ட் த பைபிள். இந்த கிறிஸ்மஸ் என்ற வார்த்தையே அத்துடன் கூடுதல் இணைப்புகளாக வரும் கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் மரம், கிறிஸ்மஸ் நட்சத்திரம், கிறிஸ்மஸ் அன்பளிப்புகள், கிறிஸ்மஸ் கேரல்ஸ், கிறிஸ்மஸ் கீத பவனி, கிறிஸ்மஸ் குடில், கிறிஸ்மஸ் கேண்டில்ஸ் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் கதம்பம், இதெல்லாம் நிறைய கதம்பம். கிறிஸ்மஸ் கேண்டில்ஸ், கிறிஸ்மஸ் மெழுகுவர்த்திகள், இப்படி நிறைய பட்டியல் ஒரு 12 வரைக்கும் போகுது. இவை எல்லாமே வேத ஆதாரம் அற்றவை. சரிங்களா? வேத ஆதாரம் இல்லை எப்படி என்று சொல்லி நம்ம சில காரியங்களை இன்றைக்கு ஆராய போகிறோம். முதலாவது, கிறிஸ்மஸ் தாத்தா எங்க இருக்காரு பைபிள்ல? பைபிள்ல எங்க இருக்கிறார்? கிறிஸ்மஸ் தாத்தா எங்க இருக்கிறார்? சிகப்பு ட்ரெஸ் போட்டு, குள்ளமா தொப்பை வச்சுக்கிட்டு, அப்படிதானே, கிஃப்ட்லாம் கொடுத்துக்கிட்டு, வெள்ளையா தாடி வச்சுக்கிட்டு பைபிள்ல எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் இருக்காரா, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு? என்னைக்கா யோசித்தீங்களா?
கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு பிள்ளைகள்லாம் ஓடும். அப்படித்தானே? எங்கே இருக்கார் பைபிளில்? எங்கேயுமே இல்லை, பைபிள்லே கிடையாது. பைபிளில் இல்லாதவர் எப்படிங்க நீங்கள் சர்ச்சுக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்கிறாரு? பைபிள்லே இல்லாதவர் எப்படிங்க செவன்த் ஸ்கூலில் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு? ஆடுறாரா இல்லையா? நிறைய செவன்த் ஸ்கூலில் ஆடுறாரு, பையாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அன்பானவர்களே, பொதுவாக ஒரு வாசகம் வாசிக்கிறேன் பாருங்களேன். ரீடர்ஸ் டைஜஸ்ட் எங்கேருந்து எடுத்துருக்கிறோம் ஒரு உதாரணம் அப்படின்னா, ரீடர்ஸ் டைஜஸ்ட் பத்திரிக்கையில் இருந்து எடுத்திருக்கேன். ரொம்ப உலக புகழ்பெற்ற பத்திரிக்கையில் ரீடர்ஸ் டைஜஸ்ட். பைபிளில் இல்லை, அதனால் அங்கே போய் தேட வேண்டியதாக இருக்குது. வாசிக்கிறேன் பாருங்க. டிசம்பர் 2009 இஷ்யூவில் 102ஆம் பக்கம் எழுதியிருக்கு. 4ஆம் நூற்றாண்டில் கிபி 270 340 வரை இந்த காலகட்டத்தில் மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள துறைமுக நகரான மைரா பட்டணத்தின் ஆயராக பிஷப் ஆஃப் மைரா பட்டணத்தின் ஆயராக இருந்து கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்தவர் செயின்ட் நிக்கோலாஸ் என்பவர். அவர் வாழ்ந்த பகுதி தற்சமயம் துருக்கி மாகாணத்தில் அமைந்துள்ளது. டர்க்கியில் அந்த மாகாணம் இருக்கு. இவர் செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்தவராயினும் தனது இளம் வயதில் பெற்றோரை இழந்தார். இவர் வழக்கமாக வெண்மையும் சிவப்புமான உடை தரித்து கழுதை மீது சவாரி செய்து குழந்தைகளுக்கு பரிசுகளை அளித்து வந்தார் என்று பாரம்பரியம் கூறுகிறது. பைபிள் கூறவில்லை. விளங்குது உங்களுக்கு? பாரம்பரியத்தில் இருக்கான். இந்த மாதிரி மைரா பட்டணத்தின் பேராயரான செயின்ட் நிக்கோலாஸ் ஏழைகளுக்கெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுவார். இவர் தான் அவர். சரிங்களா? அப்படின்னு பாரம்பரியம் கூறுகிறது. சரித்திரம் கூறுகிறதுன்னு கூட சொல்லலை ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல. புரியுது உங்களுக்கு? சரித்திரம் கூறுகிறதுனா கூட நம்பலாம். ஏன்னா பாரம்பரியமெல்லாம் எங்கே வந்துச்சு? பாரம்பரிய காரியங்கள்லாம் எல்லாமே கேத்தலிக் சர்ச். அன்பானவர்களே, அப்போது கிறிஸ்மஸ் தாத்தான்னு வேஷம் போட்டு ஆடுறாங்களே, அதுக்கு ஆதாரம் ரீடர்ஸ் டைஜஸ்டில் தான் பார்க்குறோம், பைபிளில் இல்லை. இந்த செயின்ட் நிக்கோலாஸ் என்ற பெயரை மருவி 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 பின்னாட்களில் சாண்டா கிளாஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த சாண்டா கிளாஸ் என்ற பெயருக்கு ஓல்டு நிக் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஓல்டு நிக்கோலாஸ்ன்னு சொல்றாங்களே, ஓல்டு நிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓல்டு நிக் என்ற வார்த்தையை நீங்கள் அகராதியில் பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், டிக்ஷனரி எடுத்து நான் பார்த்தேன், எடுத்து படித்து அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கேன். சென்னை பல்கலைக்கழகம் 2010ஆம் வருஷம் வெளியிட்ட ஆங்கிலம் தமிழ் சொற்களஞ்சியத்தில் அர்த்தம் கொடுத்துருக்கு. என்ன அர்த்தம் கொடுத்துருக்கு பாருங்களேன். இந்த ஓல்டு நிக்குக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்குன்னா, நரகத் தலைவன், பேய் அரசு அப்படின்னு போட்டிருக்கு. சாண்டா கிளாஸ், ஓல்டு நிக் அப்படின்னு என்ன அர்த்தமா? நரகத் தலைவன். அந்த டிக்ஷனரி வீட்டில் வச்சிருக்கேன். ரொம்ப அழகான அருமையான டிக்ஷனரி, சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கு. நரகத் தலைவன், பேய் அரசு என்று பொருள்படுகிறது. அன்பானவர்களே, பண்டைய எகிப்தியர்கள் எகிப்து நாட்டில் பெஸ் என்ற குள்ளமான கொழு தெய்வத்தை, இங்கே ஒரு படம் இருக்கு பார்த்தீங்களா, எகிப்தியர்களுடைய குள்ளமான கொழு தெய்வம், அந்த தெய்வத்துக்கு பேர் பெஸ். பார்த்தா எப்படி இருக்கு? இந்த சாமிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சிகப்புல ஒரு ட்ரெஸ் போட்டு வெள்ளையா ஒரு குல்லா போட்டு கிறிஸ்மஸ் தாத்தா ஆக்கிட்டோம். புரியுது உங்களுக்கு? இப்படி சரித்திரம் ஆக்கிடுச்சு. பாரம்பரியம் அப்படி தான் சொல்லுது. மன்னிக்குவேன், சரித்திரம் சொல்லக்கூடாது, பாரம்பரியம் அப்படி சொல்லுது. ஆகவே இந்த தெய்வம் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கும் என்றும், வடக்கே தூரத்தில் வாழ்ந்து கொண்டு வருஷம் முழுவதும் பிள்ளைகளுக்கு பொம்மை செய்வதிலேயே இந்த தெய்வம் தன் நேரத்தை கழித்ததாக எகிப்தியர்கள் நம்பினார்கள். ரோமர்களும் அதே போன்று சாட்டர்ன் என்ற சனி கிரக கடவுளை வணங்கினார்கள். அதான் சாட்டர்டே. ஒவ்வொரு டிசம்பரிலும் அந்த தெய்வம் தங்களுக்கு பரிசுகள் கொண்டு வருவதாக ரோமர்கள் நம்பினார்கள். விளங்குது உங்களுக்கு? ரோமர்கள் நம்பினாங்களாம். இந்த சாட்டர்ன் என்ற சனி கிரக கடவுள் டிசம்பர் வந்து கிஃப்ட் கொடுக்குமா. அதானே இப்போ கிறிஸ்மஸ் தான் கொண்டாடுறாங்க. எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு யோசித்திருக்கோமா? அன்பானவர்களே, சாண்டா கிளாஸ்
இல்லை என்ன சொல்கிறாங்க எல்லாரும், ஃப்ரெண்ட் ஆஃப் சில்ட்ரன், சிறு பிள்ளைகளின் நண்பன் அப்படின்னு. ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரே கோலாகலமாக இருக்கும், அப்படி தானே? உண்மையிலே பைபிள் படி பார்த்தேன், குழந்தைகளின் நண்பன் யாருங்க? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள். யாரு? கிறிஸ்து தான் சிறு பிள்ளைகளின் நண்பன். சிறு பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, நம்ம எல்லாருக்குமே. நான் உங்களை என் சிநேகிதன் என்றேன் இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிறார். யோவான் 15 13 14 15 வசனங்கள் படிச்சு பாருங்க. கிறிஸ்து தான் எல்லாருக்கும் சிநேகிதர். மார்க் 10:14 ஆண்டவர் அப்படிதான் சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதில் இடம் கொடுங்கள். அவர்தான் நமக்கு உன்னதத்திலிருந்து ஈவுகளை பரிசுகளை கொடுக்கிறவர் கிறிஸ்து தான். எபேசியர் 4:8 நம்ம அதை வாசிக்கிறோம். அப்போ பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? ஜீசஸ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். இயேசுதான் உன்னுடைய நண்பர்னு சொல்லிக் கொடுக்கணும். கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்லிக் கொடுக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? ரட்சிப்பை வழங்கும் நிஜமாகிய கிறிஸ்து இருக்க இனிப்பை மட்டும் வழங்கும் போலியான சாண்டா கிளாஸ் எதற்கு? விளங்குதா உங்களுக்கு? அவசியம் இல்லை. அடுத்த விஷயம், ரெண்டாவது கிறிஸ்மஸ் கதம்பத்தில் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் மரம். பைபிள் எங்க இருக்கு? கிறிஸ்மஸ் மரம் எங்கேயாவது இருக்கா? இருக்கா? ஜீசஸ் பிறந்த அன்னைக்கு ஒரு கிறிஸ்மஸ் மரம் நட்டு வச்சு அதில் மணியெல்லாம் கட்டி தொங்க விட்டு அப்படின்னு இருக்கா பைபிள் ஏதாவது? இந்த கிறிஸ்மஸ் மரம் என்பது எகிப்தின் இறக்குமதி அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. பச்சை மரங்களை வெட்டி உயர்த்தி நிறுத்தி உணவு காணிக்கைகளையும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களையும் மித்ரா தெய்வத்துக்கென்று கட்டி தொங்க விட்டு அலங்கரிப்பார்கள். மித்ரா நம்ம அந்த 10 நாட்கள் படித்தோம் விடியல் தியான கூட்டங்கள். மித்ராயிசம் பற்றிலாம் எடுத்தேன். மித்ராயிசம், ஜொராஸ்ட்ரியனிசம், சௌராஷ்டிரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா நிலையூர், சம்பக்குளம் அந்த ஏரியாலெல்லாம் நிறைய சௌராஷ்டிரா மக்கள் இருப்பாங்க. நான் அவங்களோட நான் படிக்கிற காலத்தில் அந்த மாதிரி பிள்ளைகள் என்ற நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க சௌராஷ்டிரா. இந்த சௌராஷ்டிரா மதம் தான் மித்ராயிசம். சூரிய கடவுளை அவங்க மித்ரான்னு சொல்லுவாங்க. மித்ரா. இந்த மித்ரா தெய்வத்துக்குன்னு என்ன செய்வாங்களாம்? பச்சை மரத்தை நட்டு வச்சு அதில் பரிசு பொருட்கள்லாம் தொங்கிடுவாங்களாம். இதெல்லாம் எப்போ இருந்துச்சா? கிறிஸ்தவ சகாப்தத்திற்கு முன்பாகவே, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே இந்த பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கிறது. அழியாமைக்கும் செழுமைக்கும் அடையாளமாக பச்சை மரம் இருந்தது. எகிப்தியர்களின் தெய்வமான ஒசிரிஸ், ஒசிரிஸ் என்ற எகிப்திய தெய்வம் கல்லறையிலிருந்து, அந்த தெய்வத்தின் கல்லறையிலிருந்து பச்சையான மரம் தோன்றியதாக எகிப்திய ஆசாரியர்கள் போதித்தார்கள். இந்த ஒசிரிஸ் என்ற தெய்வத்தை இன்னொரு தெய்வம் கொன்று போட்டது. அந்த மரத்தின் ஆற்றல் மூலமாகத்தான் அந்த ஒசிரிஸ் உயிரடைந்தது. இந்த மாதிரி சொன்னாலே புரியல. இந்த மாதிரி தேவையில்லாத கதைகள்லாம் அஞ்ஞானத்தில் இருக்கு. இது அப்படி எங்கே கொண்டாந்துட்டோம்? கிறிஸ்துமஸ்துக்குள்ள நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், அர்த்தம் தெரியாமலே. போனிஃபேஸ் என்ற ஜெர்மனி சென்ற ஆங்கிலேய மிஷனரி தான் போனிஃபேஸ் என்பவர் தான் என்ன பண்ணாரா, முதல் கிறிஸ்மஸ் ட்ரீ 8ஆவது நூற்றாண்டில் வைத்தாராம். கிபி 8ஆம் நூற்றாண்டில் தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சாங்களாம் அந்த போனிஃபேஸ் என்பவர். பைபிள் வசனம் பாருங்களேன், எரேமியா 10ஆம் அதிகாரம், எரேமியா 10 2, 3, 4 வசனங்கள் பாருங்களேன். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கம். சரி, அடுத்து பாருங்க 3, 4 வசனங்களுக்கு போவோம். 3, 4 வசனங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணா இருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாட்சியால் பணிப்படும். அந்த மரத்தை சுத்தியில் இதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் செதுக்குறாங்க. ஜனங்களின் வழிபாடுகள், வீணான பழக்க வழக்கங்கள். அடுத்த வசனம் பாருங்க, 4ஆம் வசனம். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து, கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படித்தானே, வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து, அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் அதை அடிச்சு ஃபிக்ஸ் பண்ணி அப்படித்தானே நிறுத்துறாங்கல்ல. 2ஆம் வசனம் என்ன சொல்லுச்சு? புறஜாதிகளுடைய மார்க்கம். படிச்சோம்ல, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். அப்போ இந்த ட்ரீ வைக்கிற பழக்கம் என்ன பழக்கமா? பைபிள் சொல்லுது என்ன பழக்கம்? புறஜாதிகளுடைய பழக்கம்.
புதுசாக இருக்கா? கேட்குறது கஷ்டமாக இருக்கா? ரொம்ப ஷார்ப்பாக இருக்கா? ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஷார்ப். சத்தியம் என்றைக்குமே ஷார்ப்பாக தான் இருக்கும், குத்த தான் செய்யும். ஏன்னா இது இப்படிலாம் இருக்குன்னு கேட்காமலே பழகிட்டோம். அறியாமலே நாம் அதை அறியாமையினாலே அல்லது ஆர்வத்தினாலே பின்பற்றி கொண்டிருக்கிறோம். தேவனை விசுவாசிப்பவர்களே பச்சையான ஒளிவ மரங்கள். பைபிள் சொல்லுதுங்க, பைபிள் அழகா சொல்லுது. தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தான் பச்சையான ஒளிவ மரங்கள். சங்கீதம் 52:8 வாசிக்கிறோம், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சங்கீதம் 52:8 தாவீது சொல்றார். பச்சையான ஒளிவ மரம் யாரு? நானோ. நம்ம தாங்க பச்சையான ஒளிவ மரம். என்னாகும் 24:6 பாருங்க. தேவ ஜனங்களை பற்றி பிலேயாம் தீர்க்கதரிசி சொன்னாரு, தேவனுடைய ஜனங்கள் தேவன் நாட்டின சந்தன மரங்கள். நீங்களும் நானும் யாரா? சந்தன மரங்கள். என்னாகமம் 24:6 படிங்க, ஏன்னா உள்ள போகல, நேரம் இல்லை. அடுத்து பாருங்களேன், ஏசாயா 61:3 வாசிக்கிறோம். ஏசாயா 61:3, நாமே கர்த்தருடைய மகிமைக்கு என்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். அப்ப மரம்னா யாருங்க? நம்ம தான் மரம். ஆண்டவர் சொல்லிக்கிறார் மலை பிரசங்கத்தில், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும் அப்படின்னு யாரை சொன்னாரு? நம்மளை தான் சொன்னார். சரிங்களா? அப்ப பைபிள் படி மரம்னா நம்ம தாங்க. மரம்னா நம்ம தான். சில நேரம் இந்த மரமண்டைக்கு ஏற மாட்டேங்குது. மரம்னா எது? மரம்னா யாரு? ஆண்டோடைய பிள்ளைகள் தான் மரம். We are the Christian trees. கிறிஸ்தவ மரங்கள் நீங்களும் நானும் தான். மரத்தை கொண்டு போய் நடுவீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதாக நோக்கு இதெல்லாம் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. திருச்சபையிலும் உலகத்திலும் நல்ல கனி கொடுக்கிற கிறிஸ்தவ மரங்களாக நாம் அனைவரும் விளங்க வேண்டும். நம்மை அவர் நாட்டி இருக்கும் போது நாம் எதற்கு கிறிஸ்தவ மரத்தை, இந்த கிறிஸ்துமஸ் மரத்தை நாட்ட வேண்டும்? நான் தாங்க மரம். மரங்களை நட்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நட்டு வைக்கிறவர் யாரு? சபையில நட்டு வச்சிருக்கிறவர் யாரு? ஆண்டவர் நம்மளை நட்டு வச்சிருக்கிறார், நல்ல கனிகள் கொடுக்கணும். நம்ம இந்த அஞ்ஞான மரங்களை கொண்டு வந்து நடுவீட்டுக்குள்ள நாட்டி வைக்க கூடாது. 3, கிறிஸ்துமஸ் நட்சத்திரம். நட்சத்திரம் பைபிள் இருக்குல்ல, நட்சத்திரம் பைபிள் இருக்குல்ல, மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் மட்டும் இருக்கு. கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி பேசுகிற அதிகாரங்கள் மத்தேயு 2, லூக்கா 2. சரிங்களா? இந்த நட்சத்திரம்ன்றது தான் இருக்கு பைபிளில், கிறிஸ்துமஸ் நட்சத்திரம்னு இல்லை. சரிங்களா? ஏன்னா கிறிஸ்துமஸ்ன்ற வார்த்தை கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டது அல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த நட்சத்திரம் ஒன்று கிறிஸ்துவின் பிறப்பின் போது விசேஷமாக பணியாற்றியது. அதை குறித்து மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டுமே வாசிக்கலாம். எப்படி வாசிக்கிறோம் பாருங்க. மத்தேயு 2:2 அவருடைய நட்சத்திரம், மத்தேயு 2:9 கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், மத்தேயு 2:10 அந்த நட்சத்திரம் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் இவங்களின் வாஞ்சையில எலன் ஒயிட் அம்மையார் எழுதுறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ரொம்ப அழகா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நட்சத்திரம்ன்றது இட் வாஸ் a group of angels, தேவதூதர்களுடைய ஒரு கூட்டமா அம்மையார் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? உண்மையிலேயே அது ஒரு நட்சத்திரம் அப்படின்னு கிடையாது, தேவதூதர்கள் கூட்டம் அப்படின்னு அம்மையார் எழுதியிருப்பாங்க. அது பார்ப்பதற்கு ஒரு நட்சத்திரம் போல் தோன்றியது. அவருடைய நட்சத்திரம் வழி தெரியாது வந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியாக அமைந்தது. வழிகாட்டிச்சு, அப்படிதானே? நம்ம அதில் படிச்சுக்க வேண்டிய ஆவிக்குரிய பாடம் என்ன? பைபிளில் படிக்கிறோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் பாருங்களேன், யாராவது நம்மகிட்ட வழி கேட்டால் வழி தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்டில் போயிருங்க அப்படின்னு அவன் அங்கே போய் தேடிட்டு இருப்பான். அப்படி தானே? கௌரவ பிரச்சனை சொல்லிட்டு, தெரியாது சார் கேட்டால் ஃப்ராங்காக சொல்லிடணும், நாங்கள் ஊருக்கு புதுசுங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடணும். தெரியாததை தெரிஞ்ச மாதிரி
காமிச்சு அவர் வேறு வழியில் போயிடுவார். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் அப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. பைபிள் சொல்லுது பாருங்களேன், யூதா 13 படிக்கிறோம். யூதா ஒரே ஒரு அதிகாரம் இருக்கு, 13 வசனம். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. மார்க்கம் தப்பி சத்தியம் அறியாமல் அலைகின்ற நட்சத்திரங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை என்ன செய்யணும்? சரியான மார்க்கத்துக்கு கொண்டு வரணும். யாக்கோபு 5:20 வாசிக்கிறோம், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன். தப்பிப்போன மார்க்கம், அநேகர் வழி தப்பி போயிருக்கிறாங்க. அவங்களை என்ன செய்யணுமா? சரியான வழி கொண்டு வரணும். தானியேல் 12:3 சொல்லுது, அப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன பண்ணணுமா? சரியான மார்க்கத்திற்கு, நீதியின் மார்க்கத்துக்கு உட்படுத்தணும். தானியேல் 12:3 சொல்லுது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். சொல்லுங்க, யாருங்க நட்சத்திரம்? யார் நட்சத்திரம்? பேப்பர் நட்சத்திரமா? நம்ம பேப்பர் நட்சத்திரத்தை கட்டி தொங்க விட்டா கிறிஸ்தவங்கன்னு அர்த்தமா? ஒரு மாசம் தொங்க விட்டுட்டா போதுமா? கிறிஸ்தவங்களா? பேப்பர் நட்சத்திரம் தொங்க விட்டுட்டா? எத்தனை வீட்டில் தொங்குதோ எனக்கு தெரியல. பேப்பர் நட்சத்திரங்கள். ஆண்டவர் இந்த இடத்துல பேப்பர் நட்சத்திரம் பத்தி பேசல. அவர் என்ன பேசுறாரு? நீதாம்பா நட்சத்திரம். என்ன செய்யணும்? சத்தியத்தை அறியாமல் வழிதப்பி போன மற்றவர்களை, மார்க்கம் தப்பி அலையக்கூடியவர்களை என்ன செய்யணும்? நீதிக்கு உட்படுத்தணும். அப்படி உட்படுத்தினால் நட்சத்திரங்களாக என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நட்சத்திரம் நான் தான், மரம் நான் தான். சரிங்களா? இது யாருங்க சொல்லுவா? சொல்றாங்களா சபைகள்ல? அநேக சபைகளில் சொல்றாங்களா? சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னா பிசினஸ் போயிருமே, அப்படித்தானே? பிரியமானவர்களே, இப்போ படிச்சுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிற அவருடைய நட்சத்திரமாக நாம் இருக்கிறோமா? நட்சத்திரங்களாக தேவனுக்கென்று ஜொலிக்க வேண்டியவர்கள் நாம். காகித நட்சத்திரங்களை மட்டும் கட்டி தொங்க விட்டு விட்டால் கடமை தீர்ந்து விடுமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கேள்விகளை கிறிஸ்தவர்கள் ஒரு நாள் யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு ஒரு பண்டிகை வேணும் அப்படின்னு இன்னைக்கு அப்படிதான் கிறிஸ்தவ உலகம் போய் கொண்டிருக்கிறது. அந்த கொடுத்த சில நேரத்தில் நாம அப்படியே டைப் ஆயிடுறோம். அப்படித்தானே? அன்பான தேவ பிள்ளைகளே, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாச பிள்ளைகள், we are not supposed to go along with the crowd. அப்படிதானே? கூட்டமாக போறவங்களை செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் கிடையாது. எதிர்நீச்சல் போட வேண்டியவர்கள். எல்லாமே ஒரு சைடு மெஜாரிட்டி போச்சுன்னா ஆண்டோட பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆப்போசிட்ல போகணும். சரிங்களா? அப்படித்தான் போறோமா? அப்படி போறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கா? ஆவிக்குரிய தைரியம் இருக்கிறதா? அன்பான தேவ ஜனங்களே, சிந்திக்கணும். நாளாவது இந்த கிறிஸ்துமஸ் கதம்பத்தில் 4வது விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துமஸ் அன்பளிப்புகள், கிறிஸ்துமஸ் கிஃப்ட்ஸ், கிறிஸ்துமஸ் அன்பளிப்புகள். அஞ்ஞான ரோமர்கள் தங்களது குளிர்கால பண்டிகைகளின் போது, இந்த கிறிஸ்துமஸ் எல்லாம் வின்டர் ஃபெஸ்டிவல், ரோமர்கள் அப்படி கொண்டாடினாங்க அஞ்ஞான பண்டிகைகள். அந்த பண்டிகைகள் சமயத்தில் நினைச்சுவாங்களாம், உணவு, சிறு சிறு தெய்வ சிலைகள் மற்றும் சிறு சிறு நகைகளை ஒருவரோடு ஒருவர் அன்பளிப்புகளாக பரிமாறிக்கொண்டனர். இன்று கிறிஸ்தவ சபைகள் அந்த அஞ்ஞான பழக்கத்தை அங்கீகரித்து அதற்கு ஆமேன் போட்டு வருகின்றன. சரிங்களா? அந்த ரோமர்கள் அப்படி செய்வாங்களாம். இந்த டிசம்பர் டைமில் கிஃப்ட் எல்லாம் பரிமாறிக்க வாங்கலாம். நம்ம பள்ளிக்கூடங்கள் வேற இருக்கு, சீக்ரெட் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அப்படித்தானே? சீக்ரெட் ஃப்ரெண்டு நடக்குதா? கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் அப்படிலாம் இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, நண்பர்களே, மூப்பர்களே, போதகர்களே, தலைவர்களே, எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் என்ற வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். பிரியமான தேவ பிள்ளைகளே, போனஸ்ன்னு போடுங்க, அவ்வளோதான். மாற்ற முடியாது. நம்ம வித்தியாசத்தை காட்ட வேண்டாம். போட்டால் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அன்பான தேவ ஜனங்களே,
இப்படி நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேத்தலிக் இம்போர்ட், கத்தோலிக்க சபையினுடைய இறக்குமதி. இந்த காரியங்கள் எல்லாம் அங்கிருந்து இறக்குமதியான காரியங்கள். ஓய்வு நாளில் மட்டும் கத்தோலிக்க சபை அந்த குத்துறோம்ல, இதையும் குத்தணும்ல, உண்மைதானே? பிரியமான தேவஜனங்களே, சிந்திக்கணும். அடுத்து ஒரு வாசிப்போம் பாருங்களேன். பிப்ளியோதெகா சாக்ரா வால்யூம் 12 பேஜ் 153 to 155. அங்கே என்ன படிக்கிறோம்னா, நண்பர்களிடையே அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுதல் என்பது கிறிஸ்துமஸ் மற்றும் சாட்டர்னாலியா பண்டிகைகளின் தனிச்சிறப்பான பண்பாகும். கிறிஸ்துமஸ் என்னது? சூரிய கடவுளின் பண்டிகை. சாட்டர்னாலியா என்னது? சனிகிரக கடவுளின் பண்டிகை. இந்த மாதிரி பண்டிகைகளில் தான் இந்த கிஃப்ட் எல்லாம் பரிமாறுவாங்க அஞ்ஞானிகள். தெர்த்துல்லியன் என்ற புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் வெளிப்படையாக கடிந்துரைப்பது போல கிறிஸ்தவர்கள் அப்பழக்கத்தை அஞ்ஞானிகளிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும். இந்த பழக்கம் எங்கிருந்து வந்துச்சா? இந்த பண்டிகை சமயத்தில் பரிசுகள் பரிமாறுவது அஞ்ஞானிகளிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன படிச்சுக்கிறோம் அப்படின்னா, தேவையில் இருப்பவர்களுக்கும் ஏழை எளியோருக்கும் நம்ம அன்பளிப்புகள் வழங்க வேண்டியது அவசியம். அப்படித்தானே? உதவிகள் செய்யணும். எப்போ செய்யணும்? வருஷம் முழுக்க செய்யணும், வாழ்க்கை முழுக்க செய்யணும். அப்படித்தானே? மிகச்சிறந்த பரிசுகளை, ஆனால் மிகச்சிறந்த பரிசுகளை சாஸ்திரிகளை போல நாம் கிறிஸ்துவிடம் கொண்டு வர வேண்டும். மிக விலை உயர்ந்த பரிசுகளை இந்த சாஸ்திரிகள் கொண்டு வந்தாங்க. அன்பானவர்களே, நாம் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை, நம்மிடம் உள்ள அனைத்தையும் அவரது சேவைக்கென்று நம்முடைய நேரம், நம்முடைய பலன், நம்முடைய ஆர்வம் எல்லாத்தையும் முழுக்க முழுக்க நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கணும்? நம்மை நாமே தத்தம் செய்திருக்க வேண்டும். தினமும் வேதத்தை தியானித்து அவருடைய கிருபையின் பலத்தினால் கற்பனைகளை கை கொண்டால் அதுவே நாம் அவருக்கு அளிக்கும் விலை உயர்ந்த அன்பளிப்பு. அவருக்கு கீழ்ப்படுகிறோம் பார்த்தீங்களா? அதாங்க விலை உயர்ந்த அன்பளிப்பு. அந்த கீழ்ப்படிதல் இருக்கா? சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு உண்மையாய் நடக்கிற அந்த நடக்கை நம்மகிட்ட இருக்கா? அதாங்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிகச்சிறந்த பரிசு, கீழ்ப்படி. அது இருக்கிறதா அப்படின்னா குறையப்பட்டிருக்கிறோம். ஆனால் எதை செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கதம்பத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கீத பவனி, கிறிஸ்மஸ் கேரல்ஸ் டிசம்பர் மாதம் தொடங்கி விட்டாலே இதுவும் தொடங்கிடும். அப்படி தானே? கிறிஸ்மஸ் கீத பவனி ஒரே டான்ஸு தான், நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் ஒரே ரவுண்ட்ஸு தான். அப்படி தானே? ஆண்டவரின் மகிமையான பிறப்பை மகிழ்ச்சியின் செய்தியாக பரலோக தூதர்கள் பாடி கழித்து சாதாரண மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள். சரிங்களா? தூதர்கள் வந்து பாட்டு பாடினாங்க. லூக்கா 2 அதிகாரத்தில், உன்னதத்தில் தேவனுக்கு மையும் பூமியில் சமாதானம் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக எல்லாரும் பாடினாங்க. இதோ உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்குகிற மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி அப்படின்னு தூதர்கள் பாடினாங்க. இவங்களுக்கு தெரியல, மெய்ப்பர்களுக்கு தெரியல, போய் பாடினாங்க. அப்ப நம்ம எங்க போய் பாடணும்? ஆண்டவரை பத்தி யாருக்கெல்லாம் தெரியலையோ இந்துக்களுக்கு போய் பாடுங்க, முஸ்லீம்களுக்கு போய் பாடுங்க, ஆண்டவர் அறியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கெல்லாம் போய் பாடுங்க. ஏன் சர்ச் மெம்பர்ஸுக்குள்ளே போய் பாடுறீங்க? அவங்களுக்கு தெரியாது. விளங்குதா உங்களுக்கு? இயேசுவை அறியாத அஞ்ஞானிகளுக்கு அவரை அறிவிக்கும்படியான நோக்கத்துடன் அதை நாம் ஊழியமாக கருதி செய்யாத பட்சத்தில் சங்கீத பவனி சம்பாத்திய பவனியாக, சபையின் புது வருஷம் மற்றும் இதர செலவுகளுக்கு ஆதாயம் தேடுகிற வசூல் பவனியாக அது மாறி போகும். அப்படித்தான் மாறி போய்விட்டது. அப்படித்தானே ஆயிடுச்சு. நமக்கு புது வருஷம் செலவுக்கு வச்சுக்கலாம்ல அப்படின்னு நிறைய சபைகள் போவாங்க. பார்த்துருக்கீங்களா? என் காதால் நிறைய கேட்டிருக்கேன். ஏன்னா அந்த சர்ச்சில் தான் நான் வந்தவன். நான் லூத்தரன் சர்ச்சிலேருந்து வந்தவன். வருஷ கடைசி செலவுக்கு ஆகி போச்சு. ஏன்னா வேற ஆளுகிட்ட போனால் கொடுக்க மாட்டாங்கல்ல. அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களுக்காகவே சபையின் விசுவாசிகளுக்காகவே பாடி பாடி உலா வருவது ஊழியமாகுமா? அதுவும் செவன்த் ரேக்கான போகலாமான்னா நிறைய பேர் கேட்பாங்க.
போகலாமா போகக்கூடாதா தாஸ் சொல்லுங்க அப்படின்வாங்க. சொல்லுங்க போகக்கூடாது அப்படின்னு. நான் சென்னையில் செங்கல்பட்டில் பாஸ்டா இருந்தப்போ நம்முடைய கல்லூரி பிரசிடெண்ட் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பாஸ்டர் 2015 டிசம்பரில் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் அது கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வர்றோம். ஆரம்பத்தில் எப்படி தொடங்கினார்னா, அங்கே தான் நான் வேலை செஞ்சேன், செங்கல்பட்டில் வேலை செஞ்சேன், என் குழந்தை அங்கே தான் டெடிகேட் பண்ணோம், அதனால் அங்கே வந்து குடும்பம் வரணும்னு ஆசை. சரி சார் வாங்க என்ன. ஆனால் நாங்கள் கூட நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் வருவோம். அப்படியா என்ன செய்வீங்க அப்படின்னு. வந்து பாட்டுலாம் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடுவோம். அப்படியா என்ன பாட்டு பாடுவீங்க சார் அப்படின்னு கேட்டேன். என்ன பாட்டு பாடுவீங்க? கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடுவோம். அப்படியா, தயவுசெய்து வராதிங்க. நீங்கள் வந்து பாடுறா இருந்தால், அப்படி தான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் வந்து பாடுறா இருந்தால் ரெண்டாம் வருகை பற்றி, செகண்ட் கமிங் பற்றி, ரெண்டாம் வருகை பற்றி பாடுறா இருந்தால் வாங்க, இல்லாட்டி வராதிங்க. நம்ம இருக்கிறது செவன்த் ரே சபை அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் நான். உடனே அவர் யூனியனுக்கு ஃபோன் அடிச்சிட்டார். அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஃபோன் பண்ணாங்க. யார் ஃபோன் பண்ணா என்ன, சத்திய விஷயத்தில் முடியாதுன்னா முடியாது, அவ்வளோதான். அப்புறம் வரல. எங்களுக்கு கூட ஆளுகள் விட்டுலாம் பேசி பார்த்தார். நான் விடலை. அன்பானவர்களே, ஒழுங்கா படிக்கலை பைபிளை. கத்தோலிக்க சபை மாத்தின ஓய்வு நாள் ஆகாது, அப்படித்தானே? அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகாதுன்னு சொல்றோம்ல, இது மட்டும் எப்படிங்க ஆகும் என்பதை ஊழியக்காரர்களும் புரிந்து கொள்ளவில்லை. சில ஊழியக்காரர்கள், எல்லாரும் போறதில்லை, சிலர் போயிட்டு தான் இருக்கிறாங்க, நடந்துட்டு தான் இருக்கு இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் எல்லாம். போங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. எங்கே போய் பாடுங்க? மற்றவங்களுக்கு போய் பாடுங்க, வெளியாட்களுக்கு போய் பாடுங்க, நம்ம ஆட்களுக்கே பாடிட்டு இருக்கக்கூடாது. பிரியமான தேவ ஜனங்களே, மண்ணில் மனிதனாக பிறந்தவர் சீக்கிரமாக விண்ணில் அரசராக விரைந்து வர போகிறார் என்ற இரண்டாம் வருகையின் செய்தியை அறிவிப்பதாக இருந்தால் விடிய விடிய பாடி செல்லுங்கள். இல்லையேல் நேரமும் வீணாகும், ஆரோக்கியமும் வீணாகும். ஆனா பாருங்களேன், இதெல்லாம் எல்லாத்துக்கும் வசனம் காட்டலாம். தூதர்கள் வந்து பாண்டாங்க, நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னு காட்டலாம். பிரியமான தேவ ஜனங்களே, பைபிள் சொல்லுது, தீமை செய்ய திரளான பேரை பின்பற்றாதிருப்பாயாக. பைபிளுக்கு விரோதமாக, பைபிள் இல்லாத காரியங்களை செய்தால் அது தீமை தான். ஆண்டு சொன்னது மட்டும்தான் செய்யணும், சொல்லாததை செய்யக்கூடாது. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் குடில், கிறிஸ்மஸ் கிரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ் கிரிப், ஒரு குடிலம் வைத்து அங்கே குழந்தையை படுக்க வைத்து அங்கே மெய்ப்பர்கள், தூதர்கள் அப்படி இப்படிலாம் இருக்கிற மாதிரி நாடகம் கூட போடுவாங்க, அப்படி தானே? ஸ்பைசர் கல்லூரியில் அங்கெல்லாம் நடக்கும். பேஜென்ட் அப்படின்னு வாங்க, பாஸ்கான் என்னமோலாம் சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. கிறிஸ்தவ வீடுகளிலும் கிறிஸ்தவ ஆலய வாசல்களிலும் கிறிஸ்மஸ் குடில்கள் அமைத்து அழகுபடுத்தும் அஞ்ஞான பழக்கமும் இன்று நம்முடைய காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவ இன்னும் குழந்தையாவே பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? கத்தோலிக் சபை நீங்க நல்லா கவனிங்களேன், ஒன்று இயேசு கிறிஸ்துவ குழந்தையா காட்டும், இல்லாட்டி சிலுவையில் தொங்குறவரா காட்டும். பார்த்துருக்கீங்களா? நீ நல்லா கவனிங்களேன், இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவிதமான தந்திரமான விஷயங்கள். ஒன்று குழந்தையா காட்டும், இன்னொன்று சிலுவையில் தொங்குற மாதிரி காட்டும். கிரைஸ்ட ஹெல்ப்லெஸ்ஸாக காட்டும். கேத்தலிக் சர்ச்சினுடைய தந்திரமே அதான். கிரைஸ்ட் எப்படி காட்டும்? ஹெல்ப்லெஸ் பேப், லைக் a helpless babe or like a dying savior. உதவியற்ற ஒரு குழந்தை அல்லது ஒரு மரிக்கிற ரட்சகர், இப்படித்தான் கத்தோலிக்கம் இயேசுவை காட்டும். செவன்த் அட்வென்டிஸ்ட்கள் கிறிஸ்துவ எப்படிங்க பார்க்கணும்? குழந்தையா பார்க்கணுமா? குழந்தை இயேசுவை நான் பார்க்கணும். அவரை எப்படி பார்க்கணும்? அவரை பிரதான ஆசாரியராக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக அவர் பார்க்கணுங்க. இன்னும் குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற காலமா இது? பிரியமான தேவஜனங்களே,
பரலோக கூடாரத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் நமது பாவங்களுக்காக பரிந்து பேசுகிற பிரதானாசாரியராக கிறிஸ்துவானவர் பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியாத கிறிஸ்தவ சபைகள் அவரை இன்றும் குழந்தை இயேசுவாகவே பார்த்து கொண்டிருக்கிறது. குடில்கள் அமைத்து அவரை கும்பிடுவதாக நினைத்து இரண்டாம் கட்டளையை மீறி விக்கிரகாராதனை செய்து கொண்டிருக்கிறது. பிரியமான தேவஜனங்களே, கிறிஸ்துமஸ் என்ற பெயரே அருவருப்பானது. அது ஒரு அஞ்ஞான அருவருப்பு. அந்த பெயரே அருவருப்பானது. அது கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கவில்லை என்று பார்த்தோம். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்ற பெயரில் எத்தனை 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 அருவருப்புகள். கிறிஸ்மஸ் மணி, கிறிஸ்மஸ் கேக்கு, கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டைகள், கிறிஸ்மஸ் ஒளி விளக்குகள், கிறிஸ்மஸ் மெழுகுவர்த்திகள் இருக்கா, போய்கிட்டே இருக்கும். கிறிஸ்தவத்துக்குள்ளே கிறிஸ்துவானவரும் அறிந்திராத அநேக காரியங்கள் உள்ள புகுந்துருச்சு. அதில் ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் கேண்டில்ஸ். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கிறிஸ்மஸ் கேண்டில்ஸ், இந்த மெழுகுவர்த்தி ஏற்றக்கூடிய பழக்கம் ஜெப நேரங்களில் ஏற்றுவாங்க. மற்ற சபைகளில், குறிப்பாக அந்த கேத்தலிக் சர்ச்சிலெல்லாம் ஜெப நேரங்களில் ஏற்றுவார்கள். அது குறித்து வாசிக்கிறேன் பாருங்களேன். இதில் இருக்காது, இந்த புக்கில் புதுசாக அதை சேர்த்துருக்கேன். கிரேக்கர்கள் தங்கள் தேவதைகளை வழிபடும் போது மெழுகுவர்த்திகளை பயன்படுத்தினர். யாரு? கிரேக்கர்கள் தேவதைகளை வணங்கும் போது மெழுகுவர்த்திகளை பயன்படுத்தினர். அஞ்ஞான ரோமாபுரியில் ஃபெப்ருவா தேவதையை கணம் பண்ணும் விதமாக, ஃபெப்ருவா என்ற தேவதை, அந்த தேவதையை கணம் பண்ணும் விதமாக தீவட்டிகளையும் மெழுகுவர்த்திகளையும் சுமந்து செல்லும் பண்டிகை அனுசரிக்கப்பட்டது. ஃபெப்ருவா தேவதையின் பெயரே நமது கேலண்டரில் பிப்ரவரி என்று மாறிவிட்டது. ஜானுஸ் என்ற ரோம தேவதை ஜனவரி ஆயிடுச்சு. ஃபெப்ருவா என்ற ரோம தேவதை பிப்ரவரி ஆயிடுச்சு. அகஸ்டஸ் சீசர் ஆகஸ்ட் ஆயிடுச்சு. ஜூலியஸ் சீசர் ஜூலை ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஹிஸ்டரிங்க, இதெல்லாம் சரித்திரம். இன்னைக்கு நான் வைத்திருக்கக்கூடிய கிழமைகள், நான் வைத்திருக்கிற மாதங்களின் பெயர்கள் எல்லாம் ரோமாபுரியிலிருந்து வந்துச்சு. நம்ம ரோமாபுரி அந்த கிறிஸ்துன்னு சொல்றோம்ல, அப்படித்தானே? மார்ட்டின் லூத்தர் அப்படித்தானே சொன்னாரு. முன்னோடிகள், சீர்திருத்தவாதிகள் எல்லாம் அப்படித்தானே சொன்னாங்க. அவங்க இறக்குமதியான ஐட்டம்லாம் உள்ள இருக்கலாமா? நமக்குள்ள யோசிக்க முடியுதா? அஞ்ஞானத்தை மெய்ஞானம் போல் ஆக்கிவிடும் வழக்கத்தை கொண்ட கத்தோலிக்க மார்க்கம் ஃபெப்ருவா தேவதைக்குரிய பண்டிகையை மரியாளுக்குரிய பண்டிகை ஆக்கிவிட்டது. பிப்ரவரி 2ஆம் தேதி, ஏற்கனவே ஒரு நாள் சொன்னேன் உங்களுக்கு, பிப்ரவரி 2ஆம் தேதி கேண்டில்மஸ் டே. டிசம்பர் 25 கிறிஸ்மஸ், பிப்ரவரி 2 கேண்டில்மஸ், நவம்பர் 1 ஹாலோமஸ். எல்லாம் மஸ்ன்னு குழந்துருச்சு, எல்லாம் மாசா போயிடுச்சு, மொத்த கூட்டமாக போயிடுச்சு. சரிங்களா அன்பானவர்களே? அவங்க சொல்றாங்க பாருங்க, கேத்தலிக் என்சைக்ளோபீடியால, கத்தோலிக்க கலைக்களஞ்சியத்தில் வால்யூம் 3 பேஜ் 246 சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க பாருங்க, கேத்தலிக்ஸே சொல்றாங்க, தூபம் மற்றும் தீர்த்தத்தை போல மெழுகுவர்த்திகள் அஞ்ஞான வழிபாடுகளில், மரித்தோருக்குரிய ஈமச் சடங்குகளில் பொதுவாக பயன்படுத்தப்பட்டன என்பதை நாம் ஒத்துக்கொள்ள தயங்க வேண்டியதில்லை. கேத்தலிக் சபை சொல்லுது, ஆமா, மெழுகுவர்த்திகள் அஞ்ஞான வழிபாடுகள், விக்கிரக வழிபாடுகளையும் செத்து போனவங்களுடைய ஈமச் சடங்குகளையும் பொதுவாக மெழுகுவர்த்தி பயன்படுத்தினாங்க. இதை ஒத்துக்கொள்ள தயங்க வேண்டியதில்லை என்று கத்தோலிக்க கலைக்களஞ்சியம் கூறுகிறது. அதான் என்ன செய்கிறோம் இன்னைக்கு நம்ம இந்த கல்யாணத்தெல்லாம் இங்கிட்டு 7 அங்கிட்டு 7 அப்படித்தான். ஏன் அவசியமா? கேத்தலிக் சபை சொல்றான் இதெல்லாம் அஞ்ஞான பழக்கம் அப்படின்னு. பிரியமான தேவ ஜனங்களே, நம்ம சபைகளில் கூட பார்த்தீங்கன்னா இந்த அர்ப்பணிப்பு ஆராதனை, கான்செக்ரேஷன் சர்வீஸ் அப்படின்னு வரும்பொழுது, ஏதாவது ஒரு கேம்ப், ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த கடைசி ஆராதனை பார்த்தீங்கன்னா எல்லாம் மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் மெழுகுவர்த்தி கொடுத்து ஏற்றுவாங்க. நான் அந்த நேரம் டாய்லெட்டுக்கு போயிடுவேன். நிறைய அப்படி செஞ்சுருக்கேன். அன்பான தேவ பிள்ளைகளை, அர்ப்பணிப்பு ஆராதனைகளிலோ அல்லது ஜெப வேளைகளிலோ கல்யாணம் காட்சிகளிலோ மெழுகுவர்த்தி ஏற்றுறோம்.
மெழுகுவர்த்தி ஏற்றி ஜெபிச்சாதான் ஆண்டவர் கேட்பாரா? அன்பான தேவ ஜனங்களே, மெழுகுவர்த்திகளை உருக்கி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் உள்ளம், நம்முடைய உள்ளம் உருகுவதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? உள்ளம் உருகி ஜெபிக்கணும். ஒரு பாட்டு கேட்போம்ல, உள்ளம் உருகி, உள்ளம் அழுது உருகி ஜெபிக்கும் என்னை கண்ணோக்கி பாருன்னு ஒரு பாட்டு நம்ம கேட்டிருக்கோம், அப்படி தானே? உள்ளம் உருகி ஜெபிக்கணும், அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் திருமண ஆராதனைகளில் இரவேட்டாரும் மெழுகுவர்த்திகளை ஏற்றி குடும்ப ஐக்கியத்தை காட்டுகிறார்கள். மெழுகுவர்த்தி ஏற்றிலாம் காட்டாதீங்க, அப்படி காட்டணும் அவசியம் கிடையாது. வாழ்ந்து காட்டுங்க. மெழுகுவர்த்தி ஏற்றி இவர்கள் ஆண்டவருக்காக பிரகாசிப்பார்கள். ஏற்றினவங்களாம் பிரகாசிக்கிறாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஏற்றினவங்களாம் எரிஞ்சு போய் கிடக்கிறாங்க, அணிஞ்சு போய் கிடக்கிறாங்க, அப்படித்தானே? இந்த சபையில் அந்த பழக்கத்தெல்லாம் எடுத்துருங்க. நான் இருக்கிறேன்னு போகிற இடம் இதெல்லாம் நீங்கள் ஒதுக்கணும். இந்த தேவையில்லாதெல்லாம் ஒதுக்கி ஓரம் கட்டிடணும். சரிங்களா? கஷ்டமாக தான் இருக்கும், பாரம்பரியமாக பழகியாச்சு. நான் வந்து சொல்கிறேன், அடுத்து ஒரு அறுவை சொல்லுவாரான்னு தெரியாது. சரிங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அஞ்ஞான இறக்குமதி கற்பனைகளை கைக்கொள்வோர் மத்தியில் வலம் வரலாமா? யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். யோவான் 5:35 வாசிக்கிறோம். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு யாரு? நம்ம தான். நட்சத்திரம் யாரு? நம்ம தான். மரம் யாரு? நம்ம தான். எல்லாமே நம்ம தான். பைபிள் நம்மத்தான் மேன்மைப்படுத்தி காட்டுகிறது. ஆண்டவர் நம்மை தான் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, அப்படியானால் கிறிஸ்துவை நெஞ்சிலே சுமந்து நடத்தையில் காண்பித்து உண்மையாய் ஊழியம் செய்பவர்களே உலகின் மெய்யான கிறிஸ்தவ மெழுகுவர்த்திகள். நீங்களும் நானும் தான். இதை நம்ம புரிந்து செயல்படணும். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். உங்கள் பண்டிகையில் எனக்கு வெறுப்பா இருக்கின்றார் ஆண்டவர். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறார். சொல்ல வெறுக்கிறேன். அருவருப்புகள் ஆண்டவர் வெறுக்காம என்ன செய்வாரு? மெஜாரிட்டி ஃபாலோ பண்றதுனால, மெஜாரிட்டி செய்யறதுனால போய் உண்மையாயிருமா? மெஜாரிட்டி இஸ் நாட் ஆல்வேஸ் ரைட். இதான் பைபிள் சொல்ற சத்தியம். மெஜாரிட்டி இஸ் நாட் ஆல்வேஸ் ரைட். பெரும்பான்மை கூட்டம் செய்யறது என்னைக்குமே சரின்னு ஆயிராது. ஒரு உதாரணம் பாருங்க. நேபுகாத்நேச்சர் சிலையை வச்சான், அப்படித்தானே? மெஜாரிட்டி என்ன பண்ணுச்சு? விழுந்து வணங்கினான். நின்னது எத்தனை பேர்? 3 பேர் தான். மெஜாரிட்டி இஸ் நாட் ஆல்வேஸ் ரைட். இப்படி நிறைய உதாரணம் இருக்கு. ஒண்ணு தான் சொன்னேன். அதனால எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு நம்மளும் கூட சேர்ந்து போயிடக்கூடாது. அன்பான தேவ ஜனங்களே, பைபிள் படி எது சரியோ அதை மட்டும்தான் செய்யணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக பிரதான ஆசாரியராக பரிந்து பேசுகிற ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க போகிற இந்த காலகட்டத்தில் இந்த சத்தியத்தை அறிந்த நாம், அவருடைய பரலோக ஊழியத்தை அறிந்த நாம், அதை அறியாதவர்கள் போல பண்டிகைகளிலே மூழ்கி இருக்கும் கிறிஸ்தவ பெருமக்களோடு நாமும் சேர்ந்து போயிடக்கூடாது. வேதத்தில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடார உண்மைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய பண்டிகை ஆசரிப்பு ஆரவாரங்கள் ஆடம்பரங்கள் எல்லாமே அடங்கி போயிடும். ஆசரிப்பு கூடாரத்தை ஒருத்தர் கரெக்டாக படித்தாங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய மாட்டோம். சரிங்களா? ஆசரிப்பு கூடார சத்தியம் இந்த சபைக்கு அஸ்திபாரமான உபதேசம். பாஸ்டர் டேனியல் தாமஸ் எவ்வளவோ அதை பற்றி நடத்தினாருன்னு கேள்விப்பட்டேன். பிரியமானவர்களே, இந்த சத்தியங்களை அறிந்த நாம் இன்னும் இந்த மாதிரி காரியங்களில், இந்த அஞ்ஞான அருவருப்புகளில் நாம் மூழ்கி போய் கிடக்கூடாது. ஆண்டவர் தாமை பரிசுத்தப்படுத்தி கட்டளையிட்டு இருக்கிற 7ஆம் நாள் ஆசரிப்பை விட்டுவிட்டு ஏதோ ஒரு நாளை, ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாகவும் டிசம்பர் 25வது நாளை கிறிஸ்துவின் பிறந்த நாளாகவும் கொண்டாடுகிற எவரும் உண்மையான புராட்டஸ்டன்ட்களாக, சீர்திருத்த கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது.
சீர்திருத்த கிறிஸ்தவத்தில் இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. இப்படி செய்கிற எல்லாருமே இந்த மாதிரி காரியங்களை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், we all have joined hands with Catholics. சரிங்களா? இந்த கிறிஸ்மஸோடு சேர்ந்து போனா சண்டே வர்ஷிப்போடையும் சேர்ந்து போறதுக்கு சமந்தான். விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த அஞ்ஞான மார்க்கத்தோடு இந்த கத்தோலிக்க மதத்தோடு நாம் கைகோர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. அது அவருடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். அவர் பிறந்ததை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அவர் பிறந்தார் என்பதை அந்த உண்மையை மறுக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. சரிங்களா? அவர் பிறந்தார். அவர் பிறந்த நாள் ஒருவரும் அறியும், நமக்கு தெரியாது. சரிங்களா? வேதாமத்தின் தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்களோ, பைபிள் என்ன சொல்லுது, பரலோகத்தின் தேவன் என்ன சொல்லுகிறார், அவர் சொன்னதை மாத்திரம் செய்வோம். அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் சத்தியம், அவர் சொல்லாததெல்லாம் பாரம்பரியம். Whatever he has revealed unto us, that is truth. அவர் நமக்கு வெளிப்படுத்தினதெல்லாம் சத்தியம். அவர் நமக்கு சொல்லாம செய்கிற காரியம் எல்லாம் பாரம்பரியம். ட்ரூத் ஆர் ட்ரெடிஷன், சத்தியமா பாரம்பரியமா, எதை நம்ம பின்பற்றுவோம்? ஆண்டு சொல்றாரு, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறீர்கள். மத்திய 15:6-9 வாசிக்கிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்தண்டம், கிறிஸ்தவத்தின் பெரும்பான்மை என்ன செய்யுது அப்படின்னா, ஆண்டோடைய பிரமாணங்களை ஒதுக்கிட்டு அவர் சொல்லாத காரியங்களை உயர்த்தி கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாக நினைத்து தங்களே அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். சிலர் அறிஞ்சு செய்கிறாங்க, சிலர் அறியாமல் செய்கிறாங்க. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த சண்டே சர்ச்சில் சென்னையில் நான் போய் அடிக்கடி மாதந்தோறும் 2வது சண்டே போய் பிரசங்கம் பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் இந்த கிறிஸ்துமஸ் பற்றிலாம் சொன்னேன். அங்கே 200 குடும்பம் இருக்காங்க, பெரிய சர்ச். அப்போ அந்த மூப்பர் சொன்னார், அந்த சபை மூப்பர் சொன்னார், ஐயா ரைட்டு தாங்க ஐயா, கிறிஸ்மஸ் இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கலை, உண்மைதான் ஐயா. ஞாயிற்றுக்கிழமை சபையினோட மூப்பர், உண்மைதான் ஐயா. சரி அப்புறம் என்னங்கய்யா? அவர் காரணம் சொல்றாரு, நம்ம கொண்டாடலன்னு சொன்னா முஸ்லீம்கள் நம்மளை குற்றப்படுத்துவாங்களே. முஸ்லீம்கள் குற்றப்படுத்துவாங்களாம். பார்த்தீங்களா? பிரியமான தேவ ஜனங்களே, இதுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்வோம், சொல்லாததை விட்டுருவோம். இதெல்லாம் இந்த சில்லற விஷயங்கள், கிறிஸ்மஸோடு சேர்ந்த சில்லற விஷயங்கள், கிறிஸ்மஸ் கதம்பம், த மிஸ்சலேனியஸ் ஆஃப் கிறிஸ்மஸ், இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. பிரியமான தேவ ஜனங்களே, ஆகவே தேவன், ஆண்டவரே என்ன நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீங்க, நீங்கள் வெளிப்படுத்தினதை நான் இனிமேல் செய்யணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஞானத்தை கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து அவருக்கு உண்மையாக இருக்க, அவருடைய சத்தியத்தின்படி